இஸ்ரவேலின் ஜெயவலமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர், பூமி எங்கும் உலாவின உம்முடைய 7 கண்கள் எங்களை கண்டபடியால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படியாய் கர்த்தாவே, உம்முடைய வல்லமுள்ள பெட்டியோடு கூட இந்த தாவர ஸ்தலத்திற்குள்ளாக நீர் எழுந்திருந்தபடியால் உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆராதனுடைய தொடக்கத்திலிருந்து முடிவு வரையிலும் கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. பரிசுத்தவான்கள் எங்கெல்லாம் கூடி ஆராதிக்கிறார்களோ கர்த்தர் மகிமைப்படுங்க. ஜெயித்தோனமாக அந்த கொடுங்கியூர் செல்வல் பகுதிகளில் காணப்படக்கூடிய கர்த்தாவே, அனைத்து ஆத்மாக்களும் உம்முடைய ஆத்மா ஐயா தேவருடைய கரம் கருவை கர்த்தாவே நாளை விருதாய் கழிக்காத வண்ணம் தேவனை உம்மை அறிகிற அறிவிலே கர்த்தாவே உம்மை அறிய கர்த்தாவே நீர் அழைத்து வாங்க. கர்த்தாவே, தூரம் சமயமாய் காணப்படுகிற பிள்ளைகளும் குறிக்கப்பட்ட நேரத்தில் வந்து செய்கிற கர்த்த கருவதாங்க. கர்த்தருடைய கருத்துக்குள்ளாய் தாழ்த்து ஒப்படுக்கிறேன். தேவ மகிமையின் ஆவியானவன் இந்த புதிய ஆண்டில் புதிய கிருபைகளோடு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தி கர்த்தாவே உம்முடைய விசேஷித்த கிருபையின் வல்லமைக்குள்ள ஆண்டு வழிநடத்துங்க, ஆஸ்வதிங்க. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாடலை பாடி துதிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அதிகமான கருவிலை கொடுங்க. சபையார் அனைவரும் கர்த்தாவே பிள்ளைகளோடு ஒருமனப்பட்டு துதிக்க கருவதாங்க. கர்த்தருடைய மகிமை வல்லமை மகத்துவம் தங்குவதாக கருவதாங்க கிரியை செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெய, இயேசுவின் ரத்தம் நல்ல பிதாவே, ஆமென். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க எம்மாத்திரம். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். சென்றதாம் இரவில் தேவரீர் என்னை சேர்த்தரவணை தீரே. அந்தடை வாயும் பகலிலும் கிருபை யாகவதரிப்பீரே. ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். இருதயத்தனை நீ புதியதையாக்கும், ஏழையை குணமாக்கும். கருணையாய் என்னை உமதகமாக்கி கண்மமெல்லாம் போக்கும். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். நாவிடு செவியை நாதனே இந்த நாளெல்லாம் நீர் காரும். தீவினை விலகி நான் திருமுகம் நோக்க தெய்வமே அருள் கூறும். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். கை காலால் நான் பாவம் புரியாமல் சொத்தனே துணை நில்லும். துய்யனே உம்மால் நான் எனதிதயம் தூய் வழியே செல்லும். ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம். ஊழியந்தனை நான் உண்மையாய் செய்ய உதவி நீ செய்வீரே. ஏழை நான் உமக்கே இசைய நல்லாவி இன்பமாய் பெய்வீரே. ஐயனே உமது திருவடிகளுக்கு 1000 தரம் ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்திரம். அத்தனை உமது மகிமையை நோக்க அயலானலம் பார்க்க சித்தமாயருளும் மெய் விசுவாசம் தேவனே உமக்கேற்க. ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். இன்று என் மீட்பை பயனடுக்கத்தோடு அடியே நடத்த ஒன்றிட பலமே தாரும் என்னாலை பூவுலகில் கடத்த. ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரும் ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமே திரு சபை வளர ஏகாதையை கூறும் தந்தையை நாடலர் உதவியாயிருக்க தற்பரவரந்தாரும். ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். கை காலால் நான் பாவம் புரியாமல் கர்த்தனே துணை நில்லும். துய்யனே உம்மாதான் எனதிதயம் தூய் வழியே செல்லும். ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். ஊழியந்தனை நான் உண்மையாய் செய்ய உதவி நீ செய்வீரே. ஏழை நான் உமக்கே இசையனல்லாவி இன்பமாய் பெய்வீரே. ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். அத்தனை உமது மகிமையை நோக்க அயலானலம் பார்க்க சித்தமாயருளும் மெய் விசுவாசம் தேவனே உமக்கேற்க. ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். என்றும் என் மீட்பை பயனடுக்கத்தோடு அடியே நடத்த ஒன்றிட பலமே தாரும் என்னாலை பூவுலகில் கடத்த. ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலுமே திரு சபை வளர ஏகாதையை கூறும் தந்தையை நானதற்கு உதவியாயிருக்க தற்பரவரந்தாரும். ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். மெய்யனே உமது தயைகளை அடியே விவரிக்க என் மாத்திரம். ஆயனே உமது திருவடிகளுக்கே ஆயிரம் தரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கடந்த ஆண்டெல்லாம் கடந்த நாட்களில் எல்லாம் நம்மோடு கூட கடந்து வந்தவன் இந்த புதிய மாமிக்காக ஆண்டிலும் இந்த மிக்க சொல்லுகிறதுவால முதலாவது மாதத்திலும் இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் நாம் தேவ சந்நிதியிலே கூடி வரும்படியாய்
கிருபை பாராட்டின தேவனை நாம் உயர்த்துவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தீங், கடந்த நாளெல்லாம் கண்மணி போல் காத்தீங், கிருபை இரக்கத்தால் முடிசூட்டி நீரே, கிருபை இரக்கத்தால் முடிசூட்டி நீரே. இந்த நாளிலும் உந்தனின் சமூகம், இந்த ஆண்டிலும் உந்தனின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே, எனக்கு முன்பாக செல்லட்டுமே. அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு, அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர், அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர், அன்பினால் உன்னை நடத்திடுவார், தம் அன்பினால் உன்னை நடத்திடுவார். இந்த நாளிலும் உந்தனின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே, இந்த நாளிலும் உந்தனின் சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டுமே. தடைகளை நீக்கி தகப்பனே ஜெயம் தாரும், தடைகளை நீக்கி தகப்பனே ஜெயம் தாரும். என்னை தாழ்த்துகின்றேன் ஸ்தோத்திரம், என்னை தாழ்த்துகின்றேன் ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு, அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர், அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர், அன்பினால் உன்னை நடத்திடுவார், தம் அன்பினால் உன்னை நடத்திடுவார். எனக்காக யாவையும் செய்து முடித்தீர், ஜெபத்தினாலே ஜெயத்தை எடுப்பீர். எனக்காக யாவையும் செய்து முடித்தீர், ஜெபத்தினாலே ஜெயத்தை எடுப்பீர். ஜெபமே ஜெயம் வேறெதில் இல்லையே, ஜெபமே ஜெயம் வேறெதில் இல்லையே. ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம், ஐயா ஜெபத்தை கேட்பவரே ஸ்தோத்திரம். அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு, அதிகாலையில் நீ அவரை நோக்கி ஆனந்த சத்தமிட்டு கூப்பிடு. அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர், அழைத்தவர் அவரே, ஆலோசனை கர்த்தர், அன்பினால் உன்னை நடத்திடுவார், தம் அன்பினால் உன்னை நடத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பினால் நம்மை நடத்துகிற தேவனுக்கு நன்றி சொல்லுவோம்.
நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உயர்ந்தவரை உயர்த்துகிறோம், நல்லவரை உயர்த்துகிறோம், மேன்மையுள்ளவரை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, 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 எங்கள் அன்பு தெய்வமே, துதிக்கிறோம், தூத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சர்வ வல்லவர், எங்கள் சொந்தமான தெய்வம், எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை மகிமைப்படுத்தவும் இந்த ஆண்டின் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களை கூட்டி சேர்த்தீரே உமக்கு நன்றி. புது ஜீவன் கொடுத்தீரே உமக்கு நன்றி. புது பலன் கொடுத்தீரே உமக்கு நன்றி. கடந்து வந்த காலங்களில் எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தை, எத்தனையோ அவச்சொல், எத்தனையோ இழப்புகள் எல்லாவற்றையும் தாண்டி கர்த்தாவே யோர்தானை கடந்து வர கர்த்தர் கிருபை கொடுத்தீரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஆண்டு ஜெயத்தின் ஆண்டாய் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருந்து கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்கா உமக்கு நன்றி. சபையோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிற கிருபைக்கா உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னமும் கிருபையோ கர்த்தாவே நீர் நடத்துவீராக. நடத்தி வந்த தெய்வம் நடத்து. ஏற்றுன்றது நல்ல பிதா. ஆமாம். முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. அடைக்கப்பட்ட நன்மைகள் எல்லாம் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, அவர் தமது ஐஸ்வர்யத்தால் என் குறைவை நிறைவாய் மாற்றி, என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். என் வாயை நன்மையால் திருப்தியாக்கும் நல்ல வருஷம். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்தன் வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்தன் வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே, வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே.
தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. அவர் எனக்காய் சிலுவை தனிலே அனைத்தையும் செய்து முடித்தார். அவர் எனக்காய் சிலுவை தனிலே அனைத்தையும் செய்து முடித்தார். அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். அவர் எனக்காய் சொன்னதை நிச்சயமாக செய்து முடிப்பார். மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே. பற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே. வற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே. பற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டும் தெய்வமே. பற்றாத கிருபைகளால் என்னை என்றும் நடத்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. தடைப்பட்ட நன்மைகள் இந்த ஆண்டு நடந்திடுமே. அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் இந்த ஆண்டு திறந்திடுமே. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. மகிமை மேல் மகிமை என்னை மறுரூபமாக்கும் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. எந்த வாழ்வை மாற்றிடும் மாறாத உந்தன் மகிமை. என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதேரும். என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதேரும். மலைகளை பெயர்ந்தீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழுதீர் என்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கோலும் கையும் இது பரிவாகமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வேறு கோலும் கையும் இது பரிவாகமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்தில் பச்சைகளை போஷிப்பீர் என்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டில் கஷ்டங்களை கொடுத்துவது நீரே என்றால் என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என்
தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததுண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாயிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நம்மை தெரிந்து கொண்ட தேவ அன்பு இந்த ஆண்டிலும் முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் உங்களை முகமுகமாய் பார்க்க கர்த்தர் பாராட்டுகிற பெரிதான கிருபைக்காய் என் தேவனுக்கு நான் நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் வாட்ச்நைட் சர்வீஸ்க்கு வராதவர்களாக இருப்பீர்களானால் அருமையான அம்மாவும் நானும் ஒருமித்து இந்த புதிய ஆண்டு வாழ்த்துக்களையும் நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார், உங்களுடைய குடும்பங்களை ஆஸ்வதிப்பார். கர்த்தருடைய மகிமை பெரிதாய் விளங்க கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போக நம்மை தாழ்த்துவோம். இந்த ஆண்டிலே கொடுத்த வாக்குத்தத்தம் தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் என்று சொல்லி அம்மா சொன்னாங்க. தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குக்காய் உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து நாம் தேவனை நாம் மகிமைப்படுத்தி தேவனுக்கு நேராய் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43 அதிகாரம் 1 வசனம். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். கர்த்தருடைய சமூகம் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குகளையே அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த முதலாவது பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட நாம் முகமுகமாய் காணும்படியாகவும் அவருடைய வாக்கை நாம் ருசிக்கும்படியாகவும் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து இஸ்ரவேலின் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குக்காய் நன்றி என்று சொல்லலாமே. கொஞ்சம் பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்கள். பார்க்காம இருந்தாங்கன்னா தட்டி சொல்லுங்கள். பார்க்காம இருந்தாங்கன்னா தட்டி சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை பின்னாடி ஆள் இருந்தால் பின்னாடி தட்டி சொல்லுங்கள். முன்னாடி உள்ளவங்களை அப்படியே கவனிக்காத முறையில் சொல்ல இருப்பாங்க. கர்த்தர் உங்களோடு இடைபடுவார். யாக்கோபு என்கிற பெயருடைய அர்த்தம் என்னென்னா தட்டி வீழ்த்துபவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசா சொன்னான்னு பார்க்காதீங்க. ஏசா அவனுடைய ஆசீர்வாதத்தை அவனே இழந்து போனதுனால தான் சொன்னான். அவன் பேருக்கு எத்தனை ஏமாத்துக்காரனே அவனுக்கு தெரிஞ்சதை சொன்னான். ஆனால் யாக்கோபு, ஜாக்கப் என்ற வார்த்தையினுடைய காரின் பொருள் என்னவென்றால் தட்டி வீழ்த்துபவன். அப்போது தட்டி எப்படி தட்டணும்? பக்கத்தில் உள்ளவங்களை தட்டாதீங்க. சும்மா இருந்தாச்சுன்னா தட்டி அவங்களுக்கு புதிய ஆண்டு வாழ்த்துதலோடு இஸ்ரவேல் தேவன் நல்ல வாக்குகளை கொடுத்தார் என்று சொல்லுங்கள் என்று சொன்னேன். தேவனுடைய வசனத்தினுடைய சாரங்களுக்குள்ளாய் இருந்து மற்றவர்களை வீழ்த்தும்படியாய் ஜெபமே ஜெயம் என்கிற காரியங்களுக்குள்ளாய் கடந்து வர கர்த்தர் அதிகமான கிருபைகளை கொண்டு கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவன் என்பதை மறந்து போய்விடக்கூடாது.
இப்பொழுதும் யாக்கோபே என்று சொல்லக்கூடிய வேளையிலே அங்கு அது தொடர்கதையாய் வருகிறது. அதற்கு முன்பாய் நடந்த காரியங்களை பார்க்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபை அவர் எப்படியாய் தெரிந்து கொண்டார்? அவனுடைய தாயின் கருவிலே கர்த்தர் முன்குறித்து தெரிந்து கொண்டார். ஏசா பெரியவனாய் இருந்தாலும் யாக்கோபு இளையவனாய் இருந்தாலும் அவனுடைய சமூகம் யாக்கோபை கர்த்தர் தெரிந்து கொண்டு ஏசாவை ஏன் வெறுக்கக்கூடியவராய் இருக்கிறார்? ரெண்டு பேரையுமே ஒரே வயிற்றில் ஒரே நாளில் ஜனிப்பிக்கப்பட்ட அவர்கள் வெளிப்படும்போது யாக்கோபு முதலாவது வரும்படியாய் தன்னுடைய கையை அவன் கொடுக்கிறான். ஆனால் அவன் வரவில்லை. அங்கு ஏசா வெளிப்படுகிறான். ஏசாவை ஏன் கர்த்தர் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் கவனிப்போமானால், அவன் தன்னுடைய காலங்களிலே தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனாகவே அவன் கடந்து வந்தான். அவன் வன சஞ்சாரியாய் காணப்பட்டான், வேட்டைக்காரனாக காணப்பட்டான். தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் யாரை நேசிக்கிறார் என்று சொல்லி நன்றாய் கவனிக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்கிறது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான். ஆதியாகமம் புஸ்தகம் 25:27 இப்படியாய் சொல்லுகிறது. கூடாரவாசி என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவன் தன் வீட்டோடு தகப்பனோடு அவன் தன்னுடைய காரியங்களிலே காரிய சித்தி உள்ளவனாய் அவன் இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருக்கக்கூடிய வேளையிலே தானே அவனுடைய சமூகம் ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்து என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? தாய் தகப்பனுக்கும் அவன் உதவி செய்யக்கூடியவனாகவும் நல்ல ருசியுள்ள கூழ் சமைத்து கொண்டு இருக்கிறான். அந்த சமையலுடைய வாசனை அப்பொழுது வந்த ஏசாவை அப்படியே பிடித்து கொண்டு வந்தது. அவன் சொன்னான், எனக்கு கொஞ்சம் கூழ் கூட என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவன் உடனே கேட்டான், உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுப்பியா? உன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு கொடுப்பியா என்று சொல்லி கேட்டான். அதுக்கு என்ன, நான் இன்றைக்கி இருந்து நாளைக்கு செத்து போகிறேன், நீ கொடு என்று சொல்லி அப்போ உள்ள காரியங்களுக்காக திருப்தி அடைந்தவனாய் தேவன் கொடுத்த கனமுள்ள அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் விற்று போடக்கூடியவனாய் இருந்தான். ஏசா தட்டி வீழ்த்துபவன் எப்படி ஞானமுள்ளவனாய் வளருகிறான் என்று சொல்லி பார்க்க வேண்டும். தேவனால் இவன் தெரிந்து கொள்ளப்படக்கூடியவனாய் இருக்கிறான். அப்போ ஒரே வயிற்றில் காணப்பட்ட இவர்களை கர்த்தர் வெறுத்தாரா? இவர்களுடைய சமூகத்தை ஏன் அதிகமாக யாக்கோபுடைய சந்ததியும் தெரிந்து கொண்டா? ஏசாவுடைய சந்ததியை கைவிட்டாரா? துரத்தி போட்டாரா? இல்லை. ஏசாவுடைய சமூகம் தன்னுடைய காலங்களிலே அவன் தன்னுடைய மனைவிகளையும் எப்படி கொண்டான் என்றால், தன்னுடைய சுய இஷ்டத்தின்படி தன்னுடைய கண்களின் இச்சையின்படி அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவன் தன்னுடைய காலங்களிலே அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் நோவு உண்டாக்கக்கூடியவனாக இருந்தான். ஆனால் இவனை குறித்து பார்க்க வேண்டும், யாக்கோபை குறித்து பார்க்க வேண்டும். குணசாலியும் கூடாரவாசியுமாகி அவன் தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவன், தாயினுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவன். அவனுடைய தாயினுடைய ஆலோசனை என்ன? ஒரு நாள் ஈசாக்கு என்ன பண்ணுறான்? அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே, நீ போய் சமையல் பண்ணுறதுக்கு ஏதாவது கொண்டு வா என்று சமைத்து கொண்டு வா என்று சொல்லக்கூடிய வேளையிலே இவன் கடந்து போய்விட்டான். இங்கு இதை அறிந்த அவனுடைய தாய்
அவனுக்கு வேண்டிய தன் புருஷன் என்னென்ன சாப்பிடுமாங்கிறத ருசித்து சாப்பிடக்கூடிய காரியங்களை யாக்கோபு மத்தியில் செஞ்சு கொடுத்து யாக்கோபை அனுப்புகிறாள். அப்போ யாக்கோபு பயப்படுறான். ஏன் பயப்படுறான்னா, தகப்பன் ஒருவேளை சாபத்தை போட்டான்னா அந்த சாபெல்லாம் என்னை என்னுடைய காலங்களிலும் கடந்து வரும் என்று சொல்லக்கூடிய வேளையிலே அவள் தைரியமாய் சொல்லுகிறாள், உனக்கு ஏதாவது சாபம் வந்ததுன்னா அது எல்லாம் நான் என் மேலே போட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கும் தாய் தகப்பன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மற்றவர்களுடைய சாபத்தையும் தங்களுடைய தாயும் தகப்பன் ஒருவனுடைய தாயும் தகப்பனும் சுமக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. எதற்காக கர்த்தர் தாயும் தகப்பனையும் கனப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார்? அவர்கள் உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய சுமைகளை, உங்களுடைய பாரங்களையும் கூட என் பிள்ளை இப்படியாய் வர வேண்டும், நல்லவனாய் இருக்க வேண்டும், நல்லவளாய் இருக்க வேண்டும், எப்பொழுதும் அவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படிப்பட்டவராய் நல்லவராய் இருந்து அவர்கள் ருசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தங்களை தாழ்த்தக்கூடியவர்களாய் இருப்பார்கள். ஆகவே தாய் தகப்பனை கனப்படுத்தக்கூடிய காரியத்திலே யாக்கோபின் சந்ததியாரே, உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார், உங்கள் தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியுங்கள். ஆகவே தேவனாகிய கர்த்தர் இங்கு ஒரே வீட்டில் 2 காரியங்களை செய்கிறாரா என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஆனால் எதனாலே ஈசாக்குக்கும் மனநோவு உண்டாக்கினான்? ஏசாவுடைய மனைவிகள் அவனுடைய ரெபேக்காளுக்கும் அங்கு மனநோவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே அவன் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லக்கூடிய வேளையிலே, அப்போது இவள் சமையலை செய்து கொடுத்து அனுப்பக்கூடிய வேளையில் என்ன பண்ணுகிறாள் என்றால், அங்கு அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை கொண்டு போகிறாள். அது வாசனையாக இருக்கிறது. இவன் பேசக்கூடிய வேளையிலே அவனுடைய தகப்பன் அவனுடைய சத்தத்தை கேட்டு சொல்லுகிறான், இது சத்தத்தை பார்த்தா யாக்கோபின் சத்தம் அல்லவா என்று கேட்குறான். அப்போ கிட்டவா என்று சொல்லி அழைக்கிறான். ஏசா மேலெல்லாம் ரோமம் உள்ளவனாக இருந்தான். இதுக்காக அவனுடைய தாய் என்ன பண்ணா, அந்த ஆட்டுத்தோலை அவனுடைய கரங்களில் அப்படியாய் அவனை ஜோடித்து அனுப்பக்கூடியவளாக இருந்தான். அப்போ தடவி பார்த்த உடனே இவன் என்ன நினச்சிக்கிட்டான், ஏசா தான் என்று சொல்லி நினைத்து கொண்டான். அருமையான தேவ ஜனமே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வர ஏசா வருகிறான். ஏசா வரக்கூடிய வேளையில் இப்போ ஒருத்தன் என்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே என்று சொல்லக்கூடிய வேளையில் தான் ஏசாவுக்கு மனம் பரிதபிக்கிறது, கண்ணீர் விடுறான். என்னை முதல்லையே இப்படி தான் கூழுக்காக ஏமாற்றிட்டான், இப்போ உமகிட்ட இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எல்லாம் அவன் எடுத்துக்கொண்டானே என்று சொல்லி கண்ணீர் விட்டான் என்று சொல்லி எப்போ காண முடியுது என்றால் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வேளையில் தான் அவன் கண்ணீர் வடிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்பொழுது அவனுடைய மனதில் என்ன வருகிறது, என் தகப்பன் ஒரு நாள் மரித்து போவான், அன்றைக்கி வருவான், இவனை காலி பண்ணிட்டு தான் மற்ற வேலை என்று சொல்லி நினைக்கிறான். இது அவனுடைய தாய்க்கு தெரிந்த வேளையில் தான் அவனுடைய தாய் அவனை தன்னுடைய சகோதரனுடைய வீட்டுக்கு அனுப்புகிறான். அந்த சகோதரனுடைய வீடு எப்படிப்பட்ட வீடு, அங்கு சகோதரனுடைய சமூகம் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், அவர்கள் விக்கிரக ஆராதனையினால் நிறைந்தவர்கள். யாக்கோபு தேவனால் போகக்கூடிய வழியிலே சந்திக்கப்படுகிறான், பொருத்தனை பண்ணுகிறான். அவரோடு பண்ணின உடன்படிக்கை நிறைவேற்றவே அந்த நாட்களில் எல்லாம் அவனுடைய யார் வீட்டில், தன்னுடைய மாமா வீட்டில் காணப்படுறான். அப்போது மாமா ஒரு பொண்ணை காட்டி இன்னொரு பொண்ணை கொடுத்துட்றான். அதனால் 14 ஆண்டுகள் கடந்து போகிறது. அதற்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய வருமானத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தான் என்பதை நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தர் அவனை சந்தித்தார். பெத்தேலிலே அவனை சந்தித்தார். சந்தித்து நான் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி திருவுளம் பற்றினார். அருமையான தேவ ஜனமே, அவன் தன் தகப்பனோடு இருந்த நாட்களிலே தேவனை அவன் சந்திக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை அவன் கேட்கவில்லை. ஆனால் இவன் தனிமையின் நினைவுக்குள்ளாய், தான் தனித்து விடப்படுகிறோம் என்கிற உணர்வுக்குள்ளாய் அவன் கடந்து போகக்கூடிய வேளையிலே தேவனாகிய கர்த்தர் அவனை சந்திக்கிறார். ராக்காலத்திலும் தேவ தூதர்கள் ஏறுவதையும் இறங்குவதையும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அங்கு தேவனுடைய சமூகத்தை தரிசிக்கிறான். அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணினவனாய், கர்த்தர் உடன்படிக்கை பண்ணும்படியாய் தன்னை மீகசலகித்வால் அவனுக்கு வெளிப்படுத்தி அவன் தேவனோடு பண்ணின உடன்படிக்கையோடு மாமா வீட்டில் 20 ஆண்டுகள் கடந்து வருகிறது. இந்த நாட்களிலே அவன் விக்கிரக ஆராதனை நிறைந்த வீட்டிலே தானே பெண் எடுத்தான். ஆனால் அவனோ விக்கிரகங்கள்னாலே அவன் எந்த ஒரு சேதமும் படவில்லை. விக்கிரகத்திற்கு அவன் விலகி காத்து கொண்டான். புதிய ஏற்பாடு அதிகாரங்களில் எல்லாவற்றிலும் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளே, உங்களை விக்கிரகங்களுக்கு விலக்கி காத்து கொள்ளுங்கள். விக்கிரகங்கள் தேவனுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய காரியங்கள். விக்கிரக வழிபாடுகள் வேசித்தனத்திற்கு எடுத்துக்காட்டாய் காணப்படுகிறது. நாம் எப்பொழுதுமே நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், பரிசுத்த 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 என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். ஏசியாவின் புஸ்தகத்திலே 41:8 என்ன சொல்லுகிறது என்றால், நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, பார்த்தீங்க, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. எப்படி எடுத்தாரு? எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ காணப்பட்டோம். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறாரே. எங்கிருந்து தெரிந்து கொள்ளுகிறார்? என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. அவர் நம்மை தெரிந்து கொண்டவராய் இருக்கிறார். இன்றைக்கும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். அவர் தம்முடைய பரிசுத்தத்தை விளங்க பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஏனென்றால் உபாகம் 32:11 வாசிக்கக்கூடிய வேளையிலே அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை என்ற வார்த்தையை பார்க்க முடியும். அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். அல்லேலூயா. உன்னை நடத்துகிறவர் யார்? உன்னை நடத்துகிற தேவன் யார்? அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். கடந்து வந்த காலங்களில் உங்களை வழி நடத்தினவர் யாராய் இருக்கிறார்? யாக்கோபின் தேவனாய் இருக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். யாருக்கு அவர் வாக்குகளை கொடுத்தார்? யாருக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? யாருக்கு அவர் கட்டளைகளை கொடுத்தார்? யாருக்கு கற்பனைகளை கொடுத்தார் என்றால் அந்நியருக்குரியதல்ல. தேவ ஜனத்தை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தும்படியாக தான் அவர் வாக்குகளையும் கட்டளைகளையும் கொடுத்து அவர்களை அன்போடு கூட நடத்தக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, 44:1 வாசிங்க. என்ன சொல்ற? இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நீங்களும் நான் யாராக இருக்கிறோம்? யாக்கோபின் சந்ததியில் இருப்போம்னா இயேசுவின் தாசர்களாய் நாம் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை என்னையும் பார்த்து யார் சந்ததியிலே தெரிந்து கொண்டார் என்றால்
தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தருடைய சமூகம் நம்மை தெரிந்து கொண்டார். அதனால்தான் யோவான் புஸ்தகத்திலே 15:16 சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை தெரிந்து கொண்டாரா இல்லையா? தெரிந்து கொண்டாரா இல்லையா? வெளியே இருக்கவங்க சத்தமே காணுமே. தெரிந்து கொண்டாரா இல்லையா? கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. என்னை தெரிந்து கொண்டதற்காக நன்றி என்று சொல்லுங்க. உங்களை முன் குறித்தபடியால் நன்றி என்று சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும். யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்றபடியே நீங்கள் பாக்கியமுள்ள சந்ததியாய் இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, மிக்க சொல்லுவதா நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறபடியா எப்பொழுதுமே நன்றாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகத்தில் சங்கீதக்காரன் சொல்லுவான், சங்கீதம் 33:12 கர்த்தர் சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லுவான். நம்முடைய தேவன் பாக்கியம் உள்ளவர்களாய் நம்மை தெரிந்திருக்கிறார். எபேசியர் 1:4 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவான், உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவன் அவங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறான். எபேசியர் 1:12 என்ன சொல்கிறார் என்றால், எதற்காக அவர் சொந்தமாய் தெரிந்து கொண்டார் என்றால், நாம் அவருடைய சுதந்திரராகும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, யாக்கோபு 2:5 சொல்கிறது என்னவென்றால், ராஜ்யத்தை சுதந்திரிக்க, எந்த ராஜ்யம்? தேவ ராஜ்யத்தை சுதந்திரிக்க நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, ஏசியா 48:10 ஏசியா சொல்லுவா, எப்படி தெரிந்து கொண்டார் என்றால், பொன்னை போல் அல்ல, வெள்ளியை போல் அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே நான் உங்களை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு காலங்களிலும் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது, அதனாலே நான் அவருடைய பிரமாணத்தை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவது போல, உங்களை உபத்திரவத்தில் இருந்து அவர் தெரிந்து கொள்ள காரணம் என்ன? உங்களை உயர்த்தும்படியாய், கண்மலையின் மேல் நிறுத்தும்படியாய், அடிகளை உறுதிப்படுத்தும்படியாய், உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை அவர் செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கண்மலை கிறிஸ்துவானவர் மிக்க சொல்லுவதால் உங்களை முன்குறித்தவராய் காணப்படுகிறார். அவர் தெரிந்து கொண்டபடியினால் எந்த சூழ்நிலையிலும் சத்துருக்கள் சபிக்க முடியாது. அருமையான தேவ ஜனமே, எண்ணாகமும் புஸ்தகத்திலே 16:5 கொஞ்சம் வாசிங்க. அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் சோதனையை வைத்து தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். சோதனை ஏன் வருது? நாம் நியாயப்பிரமாணத்தை, அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுவோமோ கை கொள்ள மாட்டோமோ என்பதை நாம் அறியும்படியாய் சந்தோஷமாய் கடந்து வருவோம். அதே வழியில் போராட்டம் வந்த உடனே நம்மத்தில் இருந்து அவிசுவாசமான வார்த்தைகள் வெளிப்படக்கூடாது. கர்த்தருடைய தயவும் கிருபையும் பெருக கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தையும் சித்தத்தையும் அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவர் கொடுத்த வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து விடுவதில்லை. அப்போ நம்முடைய தேவன் நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம் என்னாகும் 17:5 வாசிக்கக்கூடிய வழியிலே, நான் தெரிந்து கொண்ட கோல் துளிர்க்கும் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, ஊன்றுகோலாய் கொடுக்கிற அந்த கோல், அங்கு ஆரோனுடைய கோல் துளிர்த்தது என்ற வார்த்தையை பார்க்கிறோமே, அது எதை குறிக்கிறது என்றால் அவனுடைய வளர்ச்சியை குறிக்கிறது, அவனுடைய அபிஷேகத்தினுடைய தன்மையை குறிக்கிறது.
நாம் எப்பொழுதுமே கர்த்தரோடு யாக்கோபின் தேவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு, அதிலிருந்து லேவி கோத்திரத்தை கர்த்தர் தெரிந்து கொண்டு, லேவியோடு கூட அவர் இருக்கக்கூடியவராக இருந்தார். கர்த்தரே அவர்கள் சுதந்திர விதமாய் காணப்பட்டார்கள். அருமையான தேவ ஜனமே, நம்முடைய தேவன் அவருடைய அன்பினாலும் கிருபையினாலும் அவர் நம்மை அரவணைத்து நடத்தும்படியாய் அவர் நம்மை தெரிந்து கொண்டார். இரண்டாவதான காரியம், ஏசாயா 9:8 என்ன சொல்லுகிறது என்றால், ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. யாக்கோபுக்கு ஒரு வார்த்தையை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிற்று. அருமையான தேவ ஜனமே, 20 ஆண்டுகள் அவனுடைய போராட்ட காலமாக இருந்தது, உபத்திரவத்தின் காலமாக இருந்தது. அந்நாட்களில் அவனுடைய குடும்பம் கட்டப்பட்டு சந்தோஷமான காலங்கள் இருந்திருந்தாலும் அவனுடைய சமூகம் தேவனுடைய வார்த்தையினால் புடமிடப்படக்கூடிய ஒரு காலமாக இருந்தது. அவன் விக்கிரங்களாலே தீட்டுப்பட தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. தன் தேவனை அவன் துணையாய் வைத்து ஒவ்வொரு காலங்களிலும் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் காத்திருக்கக்கூடியவனாய் இருந்ததுனால தான் 20 ஆண்டுகளுக்கு பிறகு கர்த்தர் சொன்னார், நான் உனக்கு தரிசனமான இடத்திற்கு நீ கடந்து வா என்று சொல்லக்கூடிய வழியிலே அங்கு அவன் புறப்பட்டு வருகிறான். அருமையான தேவ ஜனமே, அந்த புறப்பட்டு வருகிற வழியிலே அவன் சொல்லுவான், நான் வெறும் கோலும் கையுமாக இந்த யாப்போக்கு ஆற்றங்கரை துறையை கடந்து வந்தேன். இன்றைக்கு 2 பரிவாரங்களுக்கு எஜமானனாய் என்னை நடத்துகிறேன் என்று சொல்லுவான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெறுமையாய் கர்த்தவனை நடத்துகிற தேவன் அல்ல. இந்த 2025 ஆண்டு உனக்கு வெறுமையான ஆண்டு அல்ல, உனக்கு ஆசீர்வாதமான ஆண்டாய் காணப்படும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து விடுவதில்லை. சாமுவேலுக்கு கொடுத்த ஒரு வார்த்தை கூட தரையிலே விழுந்து விடவில்லை. அப்போ அவன் யாரோடு இருந்தான்? கர்த்தரோடு இருந்தான். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு குடும்பங்களும் கர்த்தரோடு இருப்பீர்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை உங்கள் நடுவிலே ஆம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிக்கப்பட்ட காலங்களுக்கு தரிசனங்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவில் விளங்கும். அது பொய் சொல்லாது. அது காதிக்காகதுவால தாமதித்தால் அதற்கு காத்திரு, ஆனாலும் அது தாமதிப்பதில்லை. அபவுக்கு 2-3 வசனங்களிலே அங்கு தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை குறிக்கமைக்காகதுவாலா கூறி நம்மை திடப்படுத்துகிற காரியங்களை பார்க்க முடிகிறது. தேவன் வார்த்தை சொல்லிவிட்டாரு, தேவன் தரிசனம் கொடுத்திருக்கிறாரு, இன்னும் நிறைவேறவில்லையே. கர்த்தர் காலங்களை திட்டம் பண்ணி அவர் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. காலங்கள், அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுவார், காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கரத்திலே நாம் இருக்கிறோம். அவர் நம்முடைய சமூகத்தை அவர் வேலி அடைத்து பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை மாறாதது. உச்சாம கரங்களை தட்டி, உங்க வார்த்தை மதுரமானது, உங்க வார்த்தை மதுரமானது, பலமுள்ளது, மகா வல்லமையுள்ளது, பலமுள்ளது, மகா வல்லமையுள்ளது. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. திறந்திடு என்ற போது கண்கள் திறந்தது, நடந்திடு என்ற போது கால்கள் நடந்தது. தெளிவான பாதையிலே நடத்துகிற தேவன், உன்னை நடத்துகிறவன் யார் என்று அறிந்து கொள்ள முடியாது. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது.
சொஸ்தமாகு என்ற போது குஷ்டம் நீங்கிட்டு, குணமாகு என்ற போது வியாதி நீங்கிட்டு, சொஸ்தமாகு நாட்டம் கடந்து போயிற்று, பலவீனங்கள் கடந்து போயிற்று. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. அடங்கிடு என்ற போது அலைகள் அடங்கிட்டு, ஆழ்கடலின் சீற்றம் எல்லாம் அடங்கி போயிற்று. அடங்கிடு என்ற போது அலைகள் அடங்கிட்டு, ஆழ்கடலின் சீற்றம் எல்லாம் அடங்கி போயிற்று. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும் ஐயா, அந்த வார்த்தையிலே அற்புதங்கள் நடக்குதையா. ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே, அந்த வார்த்தையிலே அற்புதங்கள் நடக்குதையா. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மதுரமானது, உங்க வார்த்தை மதுரமானது, பலமுள்ளது மகா வல்லமையுள்ளது, பலமுள்ளது மகா வல்லமையுள்ளது. உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது, உங்க வார்த்தை மாறாதது, உங்க வார்த்தை விலகாதது. கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார், அது இஸ்ரவேல் மேல் இறங்கிட்டு. எப்போ அவன் தனித்து வரக்கூடிய வேளையிலே, தனித்து விடப்பட்ட வேளையிலே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி அவன் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருந்த வேளையிலே தேவனுடைய மகிமை விளங்கிற்று. நீ இனி யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல் என்று சொல்லி அழைக்கப்படுவாய். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவன். யாத்ராகம புத்தகம் 19:5 வாசிக்கக்கூடிய வேளையிலே, இப்பொழுதும் நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தையை மட்டும் பற்றி போராடுவாயானால் கர்த்தர் உன்னை சொந்த சம்பத்தாய், சொந்த மகனாய், சொந்த மகளாய், உன்னை சொந்தமாக அவர் தெரிந்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இங்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டவர்களுக்கு தான் இந்த வேதத்தின் வார்த்தைகள் பங்காய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எம்மிக்கசல் அகத்வாலா பாகமும் 32:9-10 வாசிக்கக்கூடிய வேளையிலே அங்கு நாம் பார்க்க முடியும், யாக்கோபு அவருடைய சுதந்திர வேதம், கர்த்தருடைய ஜனமாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டவர். யாக்கோபு அவருடைய சுதந்திர வேதமாய் தெரிந்து கொள்ளுகிறான். சங்கீதக்காரன் 16:5 என்று நினைக்கிறேன், அவன் சொல்லுவான், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்வதோடு மட்டுமல்ல, என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறேன். நாம ரட்சிப்புக்குள்ளே நான் இருந்துக்குவேன் நான் ஒன்றும் மட்டும் முடியாது, ஒன்றுமே முடியாது. ஆனால் ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. அந்த ரட்சிப்புக்குள்ளாகவே வளரும்படியாகவே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும்
பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதற்காக தான் அவருடைய வார்த்தையை மறுபடியும் அவர் நமக்கு சொல்ல காரணம் என்னவென்றால், அவருடைய வார்த்தையினாலே நாம் பரிசுத்தப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை எப்பொழுதுமே நம்மை பரிசுத்தத்தின் சாட்சியாய் நிலைப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, யாக்கோபு 9:10 32 9-10 வாசிங்க. இன்றைக்கும் அருமையான தேவ ஜனமே, உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறாரா? உன்னை நடத்தி வருகிறாரா? உன்னை உணர்த்தி வருகிறாரா? எப்படிப்பட்ட பாதையிலே நீ கடந்து வந்து கொண்டு இருக்கிறாய்? கர்த்தர் அவருடைய வார்த்தையோடு நீ இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு இருப்பான். தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை பார்த்து சொல்லுவான், நீ ராஜாவாக இருப்பதினாலே அவர் உன்னோடு இருக்க மாட்டார். நீ தேவனோடு இருந்தால் அவர் உன்னோடு இருப்பார். நீ அவருடைய வார்த்தையோடு இருந்தால் அவருடைய வார்த்தையோடு உன்னை நடத்துவார் என்று சொல்லி அவனை எச்சரிப்பின் சத்தத்தை வைத்து தேவ ஆலயத்தை கட்டி வைக்க முடியாது எழும்புவான். இன்றைக்கும் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். நீங்கள் கர்த்தரோடு இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் உங்களை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஒருபோதும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நான் நிற்க சொல்லுகிறதால உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரே என்ற வார்த்தையின்படியே அவருடைய சொல் ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய மகிமை தங்கும். எம்மிக்க சொல்லுகிறதால யாக்கோவாய் அவர் நடத்தவில்லை, யாக்கோபை இஸ்ரவேலாய் உருவாக்கக்கூடியவராக இருந்தார். இன்றைக்கு உன்னை சாதாரணமான மனுஷனாய் அல்ல, தேவ மனுஷனாய், தேவ மனுஷியாய் அவர் எந்த சாயலில் இருக்கிறாரோ அதே சாயலில் உருவாக்கும்படியாக தான் உனக்கு எனக்கும் அவருடைய வல்லமையுள்ள வார்த்தையை, வேதத்தை அவர் நமக்காக அருளி இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய சத்திய வசனங்கள் ஒவ்வொன்றும் சத்தியத்திற்கு சாட்சியாய் நம்மை தூணாய் நிலைப்படுத்தும்படியாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கக்கூடிய வேளையில் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய வல்லவராக இருக்கிறார். தம்மிக்க சொல்ல கெதுவாலா சங்கீதக்காரன் சொல்லுவார், உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாது இருந்தால் நான் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அருமையான தேவ ஜனமே, வேதம், அவருடைய வேதம் அருளிய அந்த வார்த்தைகளை எவ்வளவாய் பற்றி கொண்டு இருக்கிறோம். அவருடைய வேதம் உனக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கிறது. அவருடைய வேதம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவருடைய வேதம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது. அவருடைய வேதம் நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அவருடைய வேதம் எப்பொழுதுமே நம்மை திடப்படுத்துகிறது. அவருடைய வேதம் எப்பொழுதுமே நம்மை வாளாக்க நினைத்தவர்கள் மத்தியிலே உன்னை என்னைய தலையாக நிலைப்படுத்தக்கூடியவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மிக்க சொல்லகதிவாலா, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இல்லாது இருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. அன்பின் தேவன் அவருடைய வேதத்தை கொடுத்து எவ்வளவாய் நம்மை நேசித்து நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். எவ்வளவாய் நேசிக்கிறான், எவ்வளவாய் நேசிக்கிறான், எவ்வளவாய் அன்பு கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கக்கூடிய வேளையிலே அவர் சிலுவையிலே இரு கரத்தையும் விரித்து கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமான அன்புக்குள்ளே நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக மங்கள் புகழ் வேதானமோ நமோ, வாகு தங்கு குரு நாதானமோ நமோ, ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ, அரூபா மாக மண்டல விலாசனமோ நமோ, வாக தங்க குருநாதனமோ நமோ, ஆயர் வந்தனை செய்பாதானமோ நமோ,
அருரூபம் மாகமண்டல விலாச நமோ நமோ மேக பந்தியின் உல்லாச நமோ நமோ வான சங்கம விஸ்வாச நமோ நமோ மனுவேலா நாகபிம்பம் உயர் கோலா நமோ நமோ காகமும் பணிசை சீலா நமோ நமோ நாடும் அன்பரனுகூலா நமோ நமோ நரதேவா ஏக மந்திரமுரு பூமா நமோ நமோ யோக தந்திரவாதி சீமா நமோ நமோ இயேசுவென்ற திருநாமோ நமோ நமோ இறையோனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய வேதத்தின் மேல் எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கீங்க? எப்படி வாசிக்கிறீங்க? நான் இன்று ஜீவனோடு பலனோடு இருப்பது வேதத்தின் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் வாசிப்பதினாலும் தியானிப்பதினாலும் ஒவ்வொரு நாளும் ஜீவன் புதிய ஜீவனுக்குள்ளாய் புதிய பலனுக்குள்ளாய் என்னையும் சகோதரி அவர்களையும் கர்த்தர் நடத்தி வருகிற பாதையை முந்தைய காலங்களில் அதிகமாய் வேதம் வாசிப்போம், போட்டி போட்டு வாசிப்போம். மிக்க சொல்ல எதுவாலா ஒருவருக்கொருவர் தெரியாமல் போட்டி போடுவோம். ஏன்னா அவங்க 50 வருஷம் வாசிப்பாங்கன்னா நான் அப்போ தான் 45 வந்திருப்பேன். அப்போ எத்தனை சொன்னால் அவங்க 40 சொல்லுவாங்க. இப்படியாய் ஒருவருக்கொரு போட்டி போட்டு நாம் எங்களுடைய காலங்களிலே நாங்கள் வந்த அந்த பாதை தான் ஊழியத்திற்கு அடித்தளமாய் காணப்பட்டது. யாக்கோபின் தேவன் தெரிந்து கொண்டவராக இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் வறட்சி காணப்பட்டது. ஒவ்வொரு நாளும் என்ன சம்பவிக்கும் என்கிற ஒரு நிலை தெரியாத ஒரு நிலையாக இருந்தது. எப்பொழுதும் ஒரு கலக்கம், வேதனை சூழ்ந்த பாதை காணப்பட்டது, திகில் நிறைந்த பாதை காணப்பட்டது. ஆனால் கர்த்தரோடு இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். என் தகப்பன நாட்களில் இருந்தால் நாங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம் என்றால் 6 மணிக்கு ஈவினிங்கில் உட்கார்ந்தா நைட்டு 12 மணி வரைக்கும் கூட நாங்கள் கடந்து போயிருப்போம். அதற்கு மேலாகவும் கூட ஜெபித்து இருப்போம். ஆகாரத்தை நாங்கள் புசித்தது மிக்க சொல்ல எதுவால எங்களுக்கு தேவன் அதிகமான ஆகாரமாய் இந்த அப்பத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அல்லேலூயா அல்லேலூயா. ஒவ்வொரு காலங்களிலும் அந்த வேத வார்த்தைகளை கொண்டு இந்நாள் வரையிலும் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறபடியால் என் தேவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். அநேக தடவை மரணத்தினுடைய கடைசி தருவாய்க்கு கடந்து வந்தேன். கடந்த ஆண்டிலும் கூட அப்படிப்பட்ட ஒரு மரண தருவாயிலிருந்து கர்த்தர் மீட்டி எடுத்தார். இன்றைக்கும் நாம் மிக்க சொல்ல எதுவால கர்த்தர் சாட்சியாக நிறுத்திருக்கிறார் என்றால் அவருடைய ஜீவன் எனக்குள் ஊதப்பட்டது போல உங்களுக்குள் ஜீவன் ஊதப்பட அப்பமாக மட்டுமல்ல, அது ஜீவனாயிருக்கிறது, அது ஜீவ தண்ணீராயிருக்கிறது, அது ஜீவனுள்ள வார்த்தையாயிருக்கிறது. அது நம்மை கழுவுகிறது, அது நம்மை சுத்திகரிக்கிறது, அது நம்மை புடமிடுகிறது, அது நம்மை பக்குவப்படுத்துகிறது. அவர் நம்மை சாட்சியாய் நிறுத்தக்கூடியவராயிருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலோ உன்னுடைய பாதம் கல்லில் இடறி விழாத வேண்டும் உன்னை ஏந்தி வழி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. மிக்க சொல்ல எதுவாலா இந்த தேவனை யாக்கோபு ஆராதித்தான். அந்த 20 ஆண்டுகள் அவன் மிக்க சொல்ல 40 ஆண்டுகள் தகப்பனோடு இருந்து பக்குவப்பட்ட அந்த காலங்கள் 20 ஆண்டுகள் வெறும் விக்கிரக ஆராதனை உள்ளவர்கள் நடுவில் அவன் விக்கிரங்களால் தீட்டுப்படவில்லை. அவன் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதிக்கக்கூடியவனாக இருந்ததுனால தான் ஏசாயா 58:14 இப்படியாய் சொல்லுகிறது. சகோதரர்கள் ஒருவர் சகோதரிகள் ஒருவர் வாசிங்க. யாக்கோபின் சுதந்திரத்தால் போஷிப்பேன் என்று சொல்லுகிறாரே. அதுக்கு முந்தின வசதி பாருங்க.
58. அருமையான தெய்வ ஜனமே, யார் சொன்னா? கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, அப்போது தேவனாகிய கர்த்தர் ஓய்வு நாளாய் ஆராதிக்கக்கூடிய காரியத்திலே உன் இஷ்டத்துக்கு நடக்காத வேண்டும், உன் சுய சித்தத்தின்படி கடந்து போகாத வேண்டும், உன்னுடைய பாதையிலே அந்நிய காரியங்களை கொண்டு வராத வேண்டும், தேவனுடைய நாளை பயபக்தியோடு கொண்டாட, பயபக்தியோடு கூட அவரை பணிந்து கொள்ள, ஓய்வு நாளை பரிசுத்த நாளாக்கி நீ அவரை ஆராதிக்கக்கூடிய வழியில் கர்த்தர் உன்னை எப்படியாய் போஷிப்பாரா? யாக்கோபின் சுதந்திர வீதத்தினால் உன்னை போஷிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ வெறுமையாய் கடந்து போவதில்லை, கர்த்தர் மேன்மையை தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, மிக்க சொல்லுவாளா யாக்கோவின் பங்காயிருக்கிறவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கிறோம் என்றால் எரேமியா 10:16 வாசிக்கக்கூடிய வழியிலே, யாக்கோபு பங்காயிருக்கிறவ எப்படி? தேவனாகி கர்த்தர் உலகத்தை எங்கே பார்க்க முடியும்? விக்கிரங்களை பார்க்க முடியும். அதற்கு முந்தைய பகுதியிலே பார்க்கக்கூடிய வேளையிலே மிக்க சொல்லுவாளா விக்கிரகத்தை எப்படி உருவாக்குகிறான் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. ஆனால் கர்த்தருடைய பங்காயிருக்கிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவைகளை போல் அல்ல, அவர் சர்வத்தையும் உருவாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் யாரை ஆராதிக்கிறான்? யாக்கோபு யாரை ஆராதிக்கிறான்? தேவன் ஒருவரை ஆராதிக்கிறான். அங்கு பார்க்க முடியும். 32 நாம் கவனித்தோம். 32 அங்கு அந்நிய தேவன் அவனோடு இருந்ததில்லை. கழுகு தன் குஞ்சுகளை மிக்க சிலகெதுவால கூட்டை கலைத்து குஞ்சுகளின் மேல் அசைவாடி அந்த குஞ்சுகளை தன்னுடைய சட்டையின் மேல் சுமப்பது போல அங்கு இதுவரையிலும் சுமந்து வந்த வழிகளை கண்டீர்களே. அருமையான தேவ ஜனமே, யாக்கோபின் சந்ததியாரே, இனிமேலும் அவர் கைவிடுவாரா? கழுகு குத்த பலனோடு அவர் நடத்துகிறவர் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சற்று எழுமி நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். தேவனாகிய கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை. மிக்க சொல்லுவாளன் என் தாசன் என்று சொல்லுகிறவன் அந்நியரை கொண்டு நடத்துகிற தேவன் அல்ல. அதனால தான் தேவகுமாரன் தன்னுடைய ஆவியையே உனக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. சற்று சேர்த்து கொஞ்சம் ஒழுங்குபடுத்திடுங்க. கம்யூனிஸ்ட் சர்வீஸ்குள்ளே கடந்து போவோம். தேவன் இல்லை, தேவன் ஒருவரே அவனை நடத்தினான். இன்றைக்கும் தேவன் ஒருவரே உங்களை நடத்துவார். மிக்க சொல்ல கெதுவாலாம் கிதியோன் சொல்லுவா, கிதியோன் ஜனங்களை பார்த்து சொல்லுவா, நானோ என்னுடைய குடும்பமோ உங்களை நடத்த மாட்டோம், கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வார்த்தை நல் வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஒருவரே உங்களை வழி நடத்துவார். அல்லேலூயா. ஒவ்வொருவரையும் அப்படியானால் யாக்கோபை மூடி இருந்தவன் மிக்க சிலகெதுவால நம்மை மூடி இருக்கிறான். யாக்கோபை மூடி இருந்தவன், கிதியோனை மூடி இருந்தவன் இந்த நாளிலும் கூட அப்படியாய் உங்களை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், வாய் திறந்து மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. நீக்க சொல்லுவாலா. அல்லேலூயா, அல்லேலூயா.
இஸ்ரவேலின் ஜெயபலமானுடைய புயமே உங்களுக்காய் எனக்காய் பாடுகளை பட்டார். அவரே நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் ஒருவரே நம்முடைய நோய்களை சுமந்தார். அவருடைய காயங்களாலே நாம் குணமானோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வார்த்தை நம்முடைய சமூகத்தை குணமாக்கிட்டு அல்லவா. கர்த்தரை உயர்த்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. செய்ய வல்லவராக இருக்கிறார். நான் உண்மையிலே கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாகட்டும். இன்றைக்கு காலையில் தேவனுடைய வார்த்தை நான் தான் கொடுக்கணும்னு நினச்சி எடுத்த செய்தியில் எடுத்துட்டேன். கர்த்தர் நாமத்துக்கு மட்டும் மகிமுண்டாகட்டும். அதனால் சகோதரனை கொண்டு கர்த்தர் பேசின வார்த்தைகளை நான் தான் கவனிங்க. ஏசா தன் சகோதரனுடைய சமூகத்தில் மாற்றினான். அவனுடைய காரியம் யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் நிறைய காரியங்கள் விடுங்க. வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தார் என் துக்கத்தில் அழிந்து போயிருக்கு. வேதம் நமக்கு மனமகிழ்ச்சி. வேதத்தை வாசி. இந்த கிழவி எப்போ பார்த்தாலும் வேதம் வாசிங்கிறாள். வேதம் தான் எனக்கும் உனக்கும் மனமகிழ்ச்சி. வேறு எதையாவது வாசித்தானா பயந்திகள் தான் வரும். ஆண்டவர் சொல்கிறா, பயப்படாதே. எதற்கு உன்னை நான் மீட்டுக்கொண்டேனா அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தாலே நீ விலைக்கரையை கொண்டு வாங்கப்பட்டிருக்கிறார். நீ உனக்கு சொந்தம் இல்லை, நான் எனக்கு சொந்தம் இல்லை. என்னே உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். நம்ம பாடணும். ஒரு பாட்டு பாடும்போது நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. கத்த உண்மையிலாங்க அந்த பாட்டு என்கிட்ட இதில் இல்லை, பாட்டு நோட்டில் இல்லை, இருந்த பாட்டு அது எப்படி போச்சுன்னு சொல்லுது. கத்த நிலவராக இருக்கிறார். அதாவது அதனால தான் அந்த மேரிக்கிட்ட அந்த பாட்டு இருக்கா இன்னும் கேட்டுக்கிட்டு எடுத்தேன். ஏன்னா சொற்களின் மிகுதியாலே பாவம் இல்லாமல் போகாது. மற்றவங்கள பேசுறியா ஆண்டவரை பற்றி. அவர் என்ன கைவிட்டார் நபர். அவர் கைவிட்டுருப்பார்னா அந்த 2025 நீ இன்றைக்கி ஜீவனோடு பலனோடு இருக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரை கர்த்தர் நம்ம விலை கொடுத்து வாங்கியிருக்கார். நீ நான் உனக்கு எனக்கு நமக்கு சொந்தம் இல்லை, கர்த்தருக்கு சொந்தம். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? நீ எனக்கு சொந்தம் அல்லவா, மீட்கப்பட்ட பாவி, நீ எனக்கு சொந்தம் அல்லவா. ஆண்டவரை கேட்கத்தான் நிறைய காரியங்கள் எனக்கு தீர்க்க தரிசனமாகவே பாடல்களை தந்திருந்தார். அதை நினைப்பேன். கால வேளையில் கூட கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். அந்த பாட்டை தான் கர்த்தர் எனக்கு ஒரு 2 மணி இருக்கும். ராத்திரி தூக்கம் கிடையாது, தூக்க மாட்டேன், நல்லா ஜெபிப்பேன். கர்த்தர் சாட்சி நீங்கள் கேளுங்க. நீங்கள் நிறைய தீர்க்கதரிசி சொப்பனை சொல்கிற தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. கர்த்தர் நல்லவர், உங்களோடு பேசுவார். ஆண்டவரை கர்த்தர் இந்த நாளில் கூட கர்த்தரை மட்டும் பாரு. ஒருவனை கொண்டு வந்ததில்லை, ஒருவரும் கொண்டு போகிறதில்ல. யார் கொண்டு போவோம்? ஆத்துமாக்களை கொண்டு போகணும். விசுவாசிக்கிறீங்களா? அவங்கள எப்படி கொண்டு போவோம்? நம்மளும் உபத்திரப்ப அவங்கள வழி நடத்தும் போது நீங்களே நானும் பரிசுத்தப்படுகிறோம். யாராக இருந்தாலும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. உங்களை என்னை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல எப்படி இருக்கும்? ஒயிட்டில் வந்த உடனே பரிசுத்தம் இல்லை, கிரி அவசியம். நியாய பிரமாணத்தின்படி நடந்தவர்கள் இல்லை. ஆனால் ஆண்டவரை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு சொல்கிற வார்த்தையை நன்றாக கவனிங்க. பெரிய காரியங்களை செய்வார். அடித்தத்தை காணப்படுகிற தேவன் எங்களை தருகிறோம். இந்த திருவிருந்தில் பங்கு கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரே தேவனுடைய வசனத்தை கேட்ட பிள்ளை, வாலிபா பிள்ளைகள், மாவியாக்க தீராருவா ஏக்கங்களோடு பெருமை சொல்கிற தாய் தாப்பன் கலங்குவார்கள். அவர்கள் மத்தியிலே ஞானமாய் பேச ஞானத்தை நாவி தாங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. சிலர்களுக்கா, புருஷர்களுக்கா, ஸ்திரீகளுக்கா ஜெபிக்கிறோம். சபை தாழ்த்தருகிறோம், எங்களை தாழ்த்தருகிறோம். வழி நடத்துங்க. ஏசன் ரத்தம் செய்ய நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென்.